ஒரு கட்சி இணைஞ்சு ஒன்றா இருந்தால் பாஜக பலம்னு நினைக்கலாம். ஒரு கட்சி மேலே உடஞ்சா பாஜக என்ன பலன் கிடைக்கும் அதில்? அப்போ அவங்க வந்து சேர்த்துக்கங்க சார்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே கட்சியில் சேர்க்க முடியாது. அவர் ரொம்ப தெளிவாக கட்சியில் சேர்க்க முடியாது. அப்போ அதில் இன்னொரு ஸ்பேஸ் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் டிடிவி தினகரன் சரியாக பயன்படுத்திட்டார். அப்போ ரைட் வாங்க இந்த பக்கம் வந்துருங்க, ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. திரு அமித்ஷா பார்த்தாரு, அவங்க கேட்டாங்க அலையன்ஸில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கட்சியில் இணையறதுக்கு திரு ஓபிஎஸ் ரெடியாக இருந்தாரா இல்லையான்னு கேளுங்க. அண்ணன் டிடிவி எனக்கு கொடுத்த பேட்டில் சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவாக. நாள் குறிக்க சொல்லிட்டாரு. சார் நீங்கள் நாள் குறிங்கன்னு சொல்லிட்டாரு. போகலை வரல, அவர் என்ன செய்வார்? அப்போ நீங்கள் அன்னைக்கு நான் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருந்து கௌரவ தலைவர் அவைத் தலைவர் ஏதோ ஒரு போஸ்ட் வாங்கியிருந்து நாளைக்கு அலையன்ஸில் வந்து அவருக்கோ ஒரு மகனுக்கோ எல்லாம் சீட் கொடுத்தா எப்படி திரு இபிஎஸ் அவர்கள் எப்படி மறுத்திருக்க முடியும்? அதில் என்ன குழப்பம் இருக்குது? அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு வேண்டாம்னு முடிவெடுத்தார். அப்போ நீங்கள் இபிஎஸ் வந்து சர்வாதிகார செயல்பட்டார்னு சொல்லி சொல்கிறீங்க. பாஜக கொடுத்த 3 வாய்ப்பை பயன்படுத்தல. அப்போ நீங்கள் ஓபிஎஸ் என்ன சொல்லுவீங்க? பாஜக இணையலாமா? பாஜக வேண்டாம்னு சொல்லுமா? அவர் பேர் சொல்லுங்க. பாஜகவில் இணைகிறார், பாஜக வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்போ யார் தேர்வாக இருந்திருக்கும்? தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பாஜக. அதெல்லாம் பண்ண தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு அவர் தான் சொன்னார். ஏன்னா தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்த எவ்வளோ கஷ்டம்னு விஜயை பார்த்துருக்காரு, வாசனை பார்த்துருக்காரு, தேமுதிக பார்த்துருக்காரு, 100 கட்சியை பார்த்துருக்காரு. தனி கட்சி ஆரம்பிச்சுனா பண்ண முடியாதுன்னு தெரியும். ரைட், ஓகே. அப்போ டிடிவி கூட போயிருங்க. எல்லா வாய்ப்பும் தவிர நீங்கள் 4ஆவது வாய்ப்பு போயிட்டு நீங்கள் பாஜக தலையிடுது, இபிஎஸ் சர்வாதிகார செயல்படுறாருன்னு என்ன அர்த்தம்?